லிவர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புடைய மற்ற ஆர்கன்ஸ் மற்ற உறுப்புகள் எல்லாமே அதோடைய வேலைகளை சரியாக செய்யும். ஸோ அந்த ராஜாவையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு நோய் அப்படின்னா நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர். ஆரம்ப நிலைகளில் எந்த அறிகுறியும் இருக்காது. அதிகபட்சம் பார்க்கணுன்னா ஒரு இன்டைஜஷன் இருக்கலாம். ஸோ அப்டாமன் ப்ளோட்டிங், இன்டைஜஷன், மைல்டு டயர்ட்னஸ், சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் எனக்கு டயர்டாக இருக்குது, டைஜஷன் சரியாக இல்லை அப்படிங்கிற சிம்டம்ஸ் வேணால் பார்க்கலாமே தவிர மற்றபடி மார்க்கபிள் சிம்டம்ஸ் வந்து இந்த ஃபேட்டி லிவரில் எதுவுமே இருக்காது. அதுதான் அதோடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டயபெட்டிக்லேருந்து விடுபட முடியும். இதுதான் இனிஷியல் ஆரம்ப நிலையாக என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணுறதுக்கு எண்ணற்ற மூலிகைகள் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லிவரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய முழு ஆரோக்கியம் அப்படிங்கும்பொழுது நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க, எண்ணற்ற மருந்துகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எல்லா மருந்துகள்லையும் இடம்பெற்றிருக்கிறது வந்து கிடாநெல்லி ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும், கரிசலாங்கண்ணி ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஃபேட்டி லிவர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பொதுவாக இப்போ ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு தூரம் கவனமா இருக்கணும்? ஏன்னா ஃபேட்டி லிவர் வர்றதுனால வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத ஒரு அறிகுறியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். ஆக்சுவலி லிவர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல மொத்தம் 5 விதமான ராஜ உறுப்புகள் இருக்குது. அதில் வந்து நம்மளுடைய உடம்பை ஒரு ராஜா எப்படி ஒரு நாட்டை ஆள்வாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து லிவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம உடம்பை கட்டி ஆள்றது லிவருடைய முக்கியமான ரோல். ஸோ அப்போ அந்த லிவர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புடைய மற்ற ஆர்கன்ஸ் மற்ற உறுப்புகள் எல்லாமே அதோடைய வேலைகளை சரியாக செய்யும். ஸோ அந்த ராஜாவையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு நோய் அப்படின்னா நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னா நம்ம பிளட் ஸ்கேன் எதாச்சும் எடுத்திருப்பாங்க. எதாச்சும் எடுக்கும்போது ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அது ஒன்றும் பெரிய ஆரம்ப நிலைகளில் எந்த ஒரு சீரியஸ் இஷ்யூவும் கிடையாது. அது நாட்பட்ட நோய் நிலைகளில் கண்டிப்பாக லிவரை வந்து பாதித்து லிவரையே கொலாப்ஸ் பண்ணிட்டு லிவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த ஃபேட்டி லிவருக்கு இருக்குது. இதில் வந்து கிரேட்ஸ் இருக்காது? ஆமாம், இதில் வந்து மோஸ்ட்லி 4 கிரேட் வரையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ஃபேட்டி லிவருங்கிறது கொழுப்பு வந்து எல்லா இடத்துலையும் வந்து டெபாசிட் ஆகலாம். ஸோ ஸ்கின்னு, நம்மளுடைய ஹார்ட் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கொழுப்பு படியும். அதிகப்படியான கொழுப்பு நம்ம லிவர் மேலே படிகிறது தான் வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட் மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அது மேலே வந்து கொழுப்பு படிகிறது தான் ஃபேட்டி லிவர். ஸோ இந்த கிரேடு வந்து 4 கிரேட் வரை இருக்குது. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேடில் வந்து யாருக்கும் எந்த விதமான அறிகுறியுமே தெரியாது. ஈவன் வந்து வலியோ வேதனையோ எதுவுமே இருக்காது, சிம்டம்ஸுமே இருக்காது. பொதுவாக லிவர் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதில் வந்து இனிஷியலாக வரக்கூடிய எல்லா டிசீஸையும் அதுவே க்யூர் பண்ணிக்கும். ஸோ எப்போ வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக என்னால் முடியலன்னு டேமேஜ் ஆகும்பொழுது மட்டும்தான் டக்குன்னு நோயாக மாறும். ஆரம்ப நிலைகளில் லிவரில் கேன்சரே இருந்தாலும் அறிகுறிகளே ஈஸியாக தெரியாது. முற்றிய நிலைகளில் மட்டும்தான் அது காமிக்கும். ஏன்னா அதுவே ஹீல் பண்ணிக்க தான் பார்க்கும். லிவரை கட் பண்ணாலும் அது வளரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஆரம்ப நிலைகளில் எந்த அறிகுறியும் இருக்காது. அதிகபட்சம் பார்க்கணுன்னா ஒரு இன்டைஜஷன் இருக்கலாம். ஸோ அப்டாமன் ப்ளோட்டிங், இன்டைஜஷன், மைல்டு டயர்ட்னஸ், சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் எனக்கு டயர்டாக இருக்குது, டைஜஷன் சரியாக இல்லை அப்படிங்கிற சிம்டம்ஸ் வேணால் பார்க்கலாமே தவிர மற்றபடி மார்க்கபிள் சிம்டம்ஸ் வந்து இந்த ஃபேட்டி லிவரில் எதுவுமே இருக்காது. அதுதான் அதோடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது வேற என்ன நோய் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக நான் என்னுடைய அப்சர்வேஷனில் பார்க்கறது வந்து யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களாம் மோர் ப்ராமினென்ட் டு டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக் வர்றவங்களுக்கு முதல் அறிகுறியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஈஸியாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறத நான் ரீசெண்டாக என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறேன். ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா நான் ப்ராப்பராக சுகரை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன், சுகரை சாப்பிடாம அவாய்ட் பண்ண சொல்கிறேன், ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டயபெட்டிக்லேருந்து விடுபட முடியும். இதுதான் இனிஷியல் ஆரம்ப நிலையாக என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ ஃபேட்டி லிவர் இனிஷியலாக
டயபெட்டிக்கு மோர் காமன். ஸோ அதனால் அதை ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணணும். ரெக்கவரி பண்ணுற டிசீஸ் தான் இந்த ஃபேட்டி லிவரும். ஓகே. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம பேசும்போது, இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டயட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பொதுவாவே வந்து இப்போ ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு 2 பேரை நம்ம வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இப்போ ஒல்லியா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறத பார்க்குறோம். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறத பார்க்குறோம். இவங்க 2 பேருக்குமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் டாக்டர்? நம்ம ஒல்லியாக இருக்கான் அவனுக்குலாம் கொழுப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. குண்டா இருந்தால் கொழுப்புன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது டோட்டல் வேற கான்செப்ட். பட் ஆனால் ஃபேட்டி லிவர் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஒபிஸாக இருக்கிறவங்களும் ஃபேட்டி லிவர் இருக்கலாம். என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது வந்து ஒபிஸா குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது வந்து காமன் ஃபார் ஃபுட்டுனால வர்றது தான். ஸோ அதிகப்படியான எக்ஸசைவான ஃபுட்டு சாப்பிட்றது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, இது வந்து ஓரளவு சேஃப். ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது வந்து கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் டாக்ஸிக் லெவல் மாதிரி ஒரு உடம்புக்கு ஒத்துக்காத ஒவ்வாய்மை உருவாக்கக்கூடிய பொருள்கள் ரிப்பீட்டடாக அவங்க எடுக்கும் பொழுது தான் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகுது. ஸோ இவங்க தான் ஈஸியாக வந்து இந்த லிவர் டிசீஸில் வந்து அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய டயட் பிளானை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து விளம்பரங்களில் வரக்கூடிய இந்த குளிர்பானங்கள் சாப்பிட்றேன், இல்லை வந்து நான் எப்பொழுதுமே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், இல்லை நான் வந்து ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், அப்படி நான் ஒல்லியாக இருந்து எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து அவங்க இதிலேருந்து வெளியில் வரணும்னா டயட் பிளானை டோட்டலாக மாற்றிட்டு இதை ரெக்கவரி பண்ணாதான். அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க தான் ஈஸியாக நிறைய ப்ராப்ளங்களில் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஒபிஸாக இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் டயட் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வெயிட்டை வந்து ஒரு 3 to 5 kg குறைச்சிட்டாலே ஈஸியாக 3rd கிரேடில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் கூட ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க டோட்டல் அவங்க வெயிட்டை குறைக்க முடியாததில் அவங்க டயட் பிளானை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல நியூட்ரியண்டான மூலிகை சார்ந்த உணவுகள், மூலிகை சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து அவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க ரிவர்ஸ் ஆக முடியும். ஓகே. இப்போ நம்ம ஃபேட்டி லிவருக்கான சித்த வைத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆரம்பிக்கலாம் டாக்டர். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியை வச்சே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? நம்ம வீட்டில் சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால தான் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுனால தான் ஃபேட்டி லிவரே டெவலப் ஆகுது. இப்போது சாட்டர்டே நைட்டு சண்டேன்னா எல்லா ஹோட்டல்கள்லையும் நிரம்பி வழியிறத பார்க்குறோம். ஏன்னா வீட்டில் நம்ம செய்கிறதே வீட்டில் சமைக்கிறதே இல்லை. டிபெண்ட் அவங்களுடைய ஒர்க் ஜாப்னால அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் ரிலாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வாரமாக நான் ஒரு லெவல் கம்மியான சாப்பாடு சாப்பிட்டு அந்த வீக் எண்டில் எக்ஸசிவான ஃபுட்டு எல்லா வெரைட்டி ஃபுட்டும் ஒரே நேரத்தில் டேஸ்ட் பண்ணுறது, அந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இது எல்லாமே ஒரே நேரத்தில். இப்போ ஒரு ஃபுட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவு சேஃப். இப்போ நான் இன்றைக்கி சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் மட்டன் மட்டும்தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லா டைப் ஆஃப் ஃபுட் நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வீக்கெண்டில் ஒரே நேரத்தில் தம் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அஞ்சரை பெட்டி விஷயம் மிஸ் ஆகிறதும் இதில் தான். ஸோ வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. வீட்டில் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சீரகம். சீரகம்ங்கிறது அதுக்கு பேரே சீரகம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய ரிலாக்ஸேஷனுக்கும் அதோடைய பியூரிஃபிகேஷனுக்கும் சீரகத்தை நாங்கள் பிரதானப்படுத்தி தான் நாங்கள் மருந்துகளும் செய்கிறோம். மருந்துகள் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸும் கொடுக்குறோம். சீரகம், ஓமம், கருஞ்சீரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சீரகத்துடைய இதுதான் அது. ஸோ இந்த கருஞ்சீரகம், சீரகம், ஓமம் இதை மூணும் நீங்கள் ரெகுலராக ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஷாயமாவோ இல்லை பொடியாவோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இருக்கட்டும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணுற தன்மை வந்து இது மூணுலேயும் இருக்குது. நீங்கள் வீட்லேயே இதை வந்து நீங்கள் கஷாயமாவோ பொடியாவோ நீங்கள் சாப்பாடில் எடுத்துக்கலாம். ஓகே. இது எந்த டைமில் எடுத்துக்கணும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுத்துக்கலாம்? மோஸ்ட்லி நீங்கள் உணவுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட அப்சார்ப்ஷனுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் 2 வேளை எடுத்துக்கிட்டா போதும். அதுக்குன்னு எவ்ரி டைம் அதை சாப்பிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. டெய்லி ஒரு வேளை நான் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டா போதும். இல்லை நான் எனக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 வேளை உணவுக்கு முன்னாடி வந்து அதை கஷாயமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. சில பொடியாக நம்ம வந்து சாதத்தோட பிசைஞ்சு அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் உணவுக்கு முன்னாடி வந்து பொடியாக வந்து முதல் பிடி சாதத்தில் அந்த பொடியை மட்டும் தூவிட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போ ஃபேட்டி லிவருக்கு வந்து சித்த மருந்துகள் என்னெல்லாம் இருக்குது? இதை நம்ம எவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும்? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி லிவரை தான் வந்து கணையத்தை தான் வந்து ராஜ உறுப்புகளாக சொல்லியிருக்காங்க.
இந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணுறதுக்கு எண்ணற்ற மூலிகைகள் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லிவரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய முழு ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க, எண்ணற்ற மருந்துகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எல்லா மருந்துகள்லையும் இடம்பெற்றிருக்கிறது வந்து கிழாநெல்லி ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும், கரிசலாங்கண்ணி ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும். மற்ற மருந்துகள்லாம் பேர் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் முக்கியமாக அங்கம் வகிக்கிறது வந்து இந்த கிழாநெல்லியும் கரிசலாங்கண்ணியும். இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இந்த மூலிகைகள் வந்து நீங்கள் பொடியாக செஞ்சு கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வந்து சீரகத்தை எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கீழாநெல்லியும் கரிசலாங்கண்ணியும் தனித்தனியாக பொடி வந்து பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ கலந்து சாப்பிடலாம். மருந்துகள்னு பார்க்கும்பொழுது எண்ணற்ற மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அது வந்து மினரல்ஸ்ல இருந்து செய்யக்கூடிய மருந்துகளாக இருக்கும், அனிமல்ல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்கு, மூலிகைகள் வச்சு செய்யக்கூடிய மருந்துகள், லிவரை பலப்படுத்துறதுக்கான சித்த மருந்துகள், எண்ணற்ற மருந்துகள் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி நீங்க சொன்னீங்க. இப்போ வேற ஏதாவது உடல் நோய்கள் இருக்கு, இப்போ டயபெட்டிக் இருக்கு, தைராய்டு இருக்கு, இந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாமா? இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? தாராளமா இதனால பாதிப்பு கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் டயபெட்டிக் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கிழாநெல்லியை தனியாகவே எடுக்க சொல்கிறோம். நீங்கள் அலோபதி மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் நீங்கள் லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கிழாநெல்லிங்கிறத வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் இந்த லிவரை பலப்படுத்துறதுக்கான மருந்து வந்து அலோபதியிலே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நீங்கள் நான் வந்து டிபிக்கு ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்றேன், எய்ட்ஸுக்கு ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்றேன், எதெல்லாம் வருஷ கணக்கில் அலோபதி மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ லிவரால்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டேப்லெட், ஆயுர்வேதிக் டேப்லெட். அது அந்த டேப்லெட் வந்து அடிஷ்னலாக அலோபதி டாக்டர்ஸே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் ரொம்ப நாள் எடுக்கும்பொழுது, அலோபதி டேப்லெட்ஸ் எடுக்கும்பொழுது லிவர் தான் டேமேஜ் ஆகுது. ஸோ லிவரை ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக அவங்க அலோபதி டாக்டர்ஸும் நம்புறது வந்து இந்த மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளை தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, அதை நம்புகிறாங்க, அதை தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது இல்லாமல் வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கட்டும்? ஸோ நம்ம ஃபேட்டி லிவரை சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா லிவர் கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் முதற்கொண்டு லிவரை ஃபெயிலியர் ஆகிறது, அதனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய நோயாக இருக்கட்டும், அது புற்றுநோயாக மாறுறதுக்கான அறிகுறிகளுமே இந்த லிவர் சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இதை பொறுத்து வரும். ஈஸியாக வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து லிவர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ராஜ உறுப்பு, ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது, வீட்டில் இருந்தபடியே இதை நம்ம இந்த ஃபேட்டி லிவரை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.